அது வந்து இங்கே விட்ட உடனே இந்த இறை இல்லைனாலும் பரவாயில்ல, வேற இறையை நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. ஆனால் என்னுடைய பூனை அப்படி கிடையாது. அதுக்கு வந்து சாப்பாடு வந்து அதிகமாக கொஞ்சம் இர்ரெகுலர் டைமில் தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடனே அதுக்கு பசி. ஸோ அந்த இறையை வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிருச்சு. ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். நம்மளுக்கான தேவை, அதாவது ஒரு காரியத்தை முடிக்கணுன்ற தேவை இருக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயம் வந்து அங்கே நடக்கும். ஸோ அந்த தேவை வந்து இந்த பூனைக்கு இருந்ததால் அது ஈஸியாக வந்து அந்த எலியை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தோன்னே அந்த அரசர் வந்து பாராட்டி ஒரு சில பரிசுகள்லாம் கொடுத்தாரு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு இப்போ நீங்கள் புக் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம வச்சா கூட, நம்ம பசங்களே நம்மளே இருக்கோம், புக் எடுத்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ நேரம்னாலும் படிக்கலாம். ஆனால் படிக்கணுன்ற அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு உங்களால் படிக்க முடியும். கரெக்டுங்களா? இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் அதை சுத்தனாலும் படிக்க முடியும். ஸோ அதனால் வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை உங்கள் மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எந்த விஷயத்தையாக இருந்தாலும் நீங்கள் வந்து முடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து எப்பவுமே மைண்ட் செட் வந்து முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை